மிஸ் மீரா, ஆஃபீஸ்லாம் செட் ஆயிடுச்சா உங்களுக்கு? எஸ் சார். எங்கே காலேஜ் பண்ணீங்க? நான் பொள்ளாச்சியில் பண்ணேன். உங்கள் சர்டிஃபிகேட்டில் மீரான நேம் இருக்கு. உங்களுக்கு ஜனனி நான் மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும்? ஆமாம் சார். வீட்டில் கூப்பிடுற பேர் ஜனனி. பட் என்னோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே மீரானு தான் இருக்கு. ஓகே. டிசைனிங் கிளாஸஸ் ஏதாவது போயிருக்கீங்களா? ஆமாம், பண்ணியிருக்கேன். கோடிங் கிளாஸ் முடிச்சிருக்கிறேன். ப்ரோக்ராமிங் 80% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓ கிரேட். சென்னையெலாம் செட் ஆயிடுச்சா உங்களுக்கு? செட் ஆயிடுச்சு சார். டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எந்த ஏரியாலேருந்து வரீங்க? நான் போரூர்லேருந்து வரேன் சார். பஸ்ஸை விட ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக வந்துடலாம். பட் ஆன் டைம் ஆஃபீஸில் இருக்கணும். டீம் கூட மிங்கிள் ஆகுங்க. அப்போ தான் உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட்ஸ் நிறையா கிடைக்கும். ம். ப்ராஜெக்ட் க்ளோசிங் டைமில் உங்களுக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒபே பண்ணணும். ஏன்னா கிளைண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராஜெக்ட் ரிலீஸ் அப்போ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம ஆன் டைம் கொடுக்க முடியும். ஓகே சார். நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் கூட இருக்கும். ப்ராஜெக்ட் க்ளோசிங் டைமில் நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணணும். ஓகே சார். ஏதாவது டவுட்ஸ்னா ஹெச்ஆர் கிட்ட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ரம்யா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. தம்பி, வேலையெல்லாம் பிடிச்சிச்சா உங்களுக்கு? வேலையா? பழகிக்க வேண்டியதான். திருப்பூர்ல கம்பெனி எல்லாம் ஒன்றும் செட் ஆகல. சம்பளமும் ஒழுங்கா நமக்கு அமையல. இங்க பரவாயில்ல, சம்பளம் நல்லா இருக்குது. என் தங்கச்சி இங்க தான் இருக்கிறா. அவளையும் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. உங்க தங்கச்சி என்னப்பா பண்றாங்க? அவ காலேஜ் முடிச்சிருக்கிறானே. காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறா. வேலைக்கு போயிட்டு இன்னொரு டிகிரி படிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறா. வீடு பிடிச்சிருக்கீங்களா? வாடகைலாம் எவ்வளோ? வாடகை 4000 ரூபாய். பொருள்லாம் கொஞ்சம் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். இருக்கிறோம்னா. நானும் கோயம்புத்தூர் தான் தம்பி. நான் இங்க குடும்பத்தோட வந்து செட்டில் ஆயிட்டேன். பொண்டாட்டி எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. எனக்கு 2 பசங்க. 2 பசங்களும் வேலைக்கு போறானுங்க. எங்களுக்கே இந்த மெட்ராஸ்ல வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது. அப்படி இப்படி ஓடுது. எப்படா இந்த மெட்ராஸ் விட்டு ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கிறோம் நாங்க. கொஞ்சம் என் பசங்க தலை தூக்கிட்டானுங்கன்னா ஊரை பக்கம் போயிடுவோம் தம்பி. அப்படியாண்ணே? சரிண்ணே. ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுப்பா. சிலிண்டர்லாம் வாங்கிட்டீங்களா? சிலிண்டர் ஊர்ல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு வந்தோம். அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம். அது தீந்தோடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் பிளாக்ல வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறான். அது பார்க்கலான் இருக்கிறேண்ணா. இங்க மெட்ராஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அங்க நம்ம ஊர்ல 10 ரூபா சம்பளம் வாங்கினாலும் 8 ரூபாய் செலவு பண்ணிட்டு 2 ரூபா மிச்சப்படுத்தலாம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா சம்பளம் வாங்கினா 11 ரூபா தான் செலவாகும். அந்த செலவையும் நம்ம எதிர்கொள்ற மாதிரி தான் இருந்தாகணும். உன் தங்கச்சி வேலைக்கு போறான்னு சொல்றீங்க. அவங்க என்ன வேலை பாக்குறாங்க? என்ன சம்பளம் வாங்குறாங்க? அவ படிச்சிருக்கிறானா, அதனால கம்ப்யூட்டர் ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போறா. அவளுக்கு இப்போ 20 ரூபா கொடுக்குறாங்கண்ணா. அவ மேற்கொண்டு வேற படிக்கிறாளாம். கரஸ்ல படிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறா. அதுக்கு அப்படியே ஃபீஸ் கட்டிட்டு அவளை வரைக்கும் பாத்துக்கோன்னு சொல்லியிருக்கிறேன். சரி சரி. என் சம்பளத்தை வச்சு சாப்பாடு செலவும் வீட்டு வாடகையும் பாத்துக்கலான் இருக்கிறோம். ஆமா, நான் நீங்க சொன்னது என்னமோ சரிதான். இங்க மெட்ராஸ்ல எவ்வளவு வாங்கினாலும் பத்தாது போல. ஷேர் ஆட்டோல காலையில ஏறினேன். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் கூட இல்ல, அதுக்கு 20 ரூபாய் கேக்குறாங்க. நம்ம ஊர்ல ஒரு 10 ரூபா கொடுத்தா கோயம்புத்தூருக்கே போயிடலாம். போய் எல்லாம் ஜாமான் சட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இங்க அப்படிதான் இருக்கும் போல. விலைவாசி ரொம்ப தாறுமாறாதான் இருக்குது. வாடகைக்கு வீடு பிடிச்சலாம் இருக்கிறது கஷ்டம்ப்பா. சொந்த வீடா இருந்துச்சுன்னா ஓரளவு கை பிடிக்கும். வாடகைக்கு வீடு பிடிச்சா கையை கடிக்க தான் செய்யும். ஆமாண்ணே, இந்த தங்கச்சி படிச்சுக்கிட்டே வேலை பாக்குறாங்குது. அது படிச்சு முடிக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். சரிப்பா தம்பி, ஏதாவது உதவினா சொல்லு. நம்ம ஊர்காரன் ஆயிட்ட. ஊர்காரன் நான் உதவலன்னா எப்படி அது? சந்தோஷம்ண்ணா, உங்களை பார்த்தது சந்தோஷம். அம்மா. ராம், எப்படிப்பா இருக்கிற? அம்மாவை தேடுறியா? அம்மா சாப்பாடெல்லாம் கிடைக்காம இருக்குதா? அம்மா, உங்க சாப்பாடுலாம் எப்படி கிடைக்கும் இங்க? இங்க அந்த சாப்பாடுலாம் கிடையாது. இங்க இந்த ஊர் சாப்பாடு தான் இருக்கும். பிடிக்கலதான். ஆனாலும் என்னம்மா பண்றது? நான் பிசினஸ்க்காக தானே வந்திருக்கேன். அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கேம்மா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தாண்டா தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்குது. அப்பா தான் சின்ன வயசுல இருந்தே கூட இருக்க மாட்டாரு. நீ என் கூடவே இருப்ப. எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. தனியா இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா, நான் டெய்லியும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். காலையில பண்ணுவேன், நைட்டும் பண்றேன்.
வீடியோ கால் பண்றேன், என்ன பாருங்க. என்னமோடா, அப்பா தான் அப்படி இருக்கிறாருன்னா நீயும் அவர் பேச்ச கேட்டுட்டு போயிட்ட. அம்மாவை 2 பேரும் சேர்ந்து தனியா விட்டுட்டீங்கல்ல. அம்மா, நான் வந்துருவேம்மா. நான் சீக்கிரமா கத்துட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துருவேம்மா. நான் வந்து உங்க கூடயே தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். சரியா? என்னமோ போப்பா, ஏதோ சொல்ற. சாப்பிட்டியா? வயிறு நிறைய சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, நல்லா சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு நீங்க 2 பேரும் இல்லையா, தூக்கமே வரல. நான் தூங்கவே மாட்டேங்கிறேன். இப்பதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இப்பதான் எந்திரிச்சு வந்தேன். இனிமேதான் சமைச்சு சாப்பிடணும். அம்மா, துணைக்கு வேணா யாராவது ஆளு நான் ஏற்பாடு பண்ணவா? யாராவது உங்க கூட வந்து தங்குற மாதிரி வேலைக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுவாமா? வேலைக்கு ஆளா? எனக்கே வேலை இல்ல. நீங்க 2 பேரும் இருந்தாதான் எனக்கு வேலை. எனக்கு எதுக்குடா வேலைக்கு ஆளு? சரிம்மா, கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா வந்துருவேன். மீரா, உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒன்று அசைன் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு மெயில் வந்திருக்குது, செக் பண்ணுங்க. ம். ஷாம் சார் சொன்னாங்க உங்க நேம் சர்டிஃபிகேட்ல தான் மீரான்னு இருக்குமா? ஆமா, நான் பிறந்தப்போ எங்க பாட்டி வச்சாங்களாம் மீரான்னு. அது அப்படியே சர்டிஃபிகேட்ல எல்லாமே வந்துருச்சு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாத்துலயுமே. ஆனா எங்க வீட்ல எல்லாம், ஊர்ல எல்லாம் ஜனனின்னு தான் கூப்பிடுவாங்க. பூஜா, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் தாம்பரத்துல இருந்து வரேன். ஆஃபீஸ் லேட்டானா ஷாம் சார் திட்டுவாங்களா? ஆமா, இப்போ நீங்க ஃப்ரெஷர் தானே, ஒரு 3 மந்த்ஸ்க்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் லேட்டா வந்தா அட்டெண்டன்ஸ்ல பார்ப்பாங்க. அது எல்லா ஆஃபீஸ்லயும் உள்ளது தானே. அட்டெண்டன்ஸ் பார்த்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கு எங்க வீட்ல இருந்து வர ரொம்ப தூரமா இருக்குது. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் போரூர்ல இருந்து வரேன். போரூருக்கு எப்படி சொல்றீங்களா? நான் தாம்பரத்துல இருந்து வரேன். 2 பஸ் பிடிக்கணும். காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்திச்சிருவேன். நான் இங்க இருந்து 2 பஸ் பிடிச்சி வரதுக்கே போதும் போதும் ஆயிடும். என்ன பண்றது, டயத்துக்கு இருக்கணுமே. ஷாம் சாருக்கு கரெக்டா இருக்கணும் எல்லா விஷயத்துலயும். ஆன் டைம் வரணும், ஆன் டைம் ப்ராஜெக்ட் ரிலீஸ் கொடுக்கணும். அவர் ரொம்ப கரெக்டா பாப்பாரு. இருந்தாலும் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம வேலையெல்லாம் நம்ம முடிச்சு கொடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இல்ல, ஷாம் சார் நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, ப்ராஜெக்ட் க்ளோசிங் டைம்ல நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அப்போ ஹரிபரியா நம்ம வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்கணும்ல, அப்ப இருக்கும். நைட் ஷிஃப்ட்ஸ்னா எத்தனை மணிக்கு வர்ற மாதிரி இருக்கும்? நைட்டு 9 to மார்னிங் 6 உங்களுக்கு டைமிங் வரும். உங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கேப் அழைச்சிட்டு வந்துட்டு நம்மளை கொண்டு விட்டுரும். டே ஷிஃப்ட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கேப் இருக்காது. நைட் ஷிஃப்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு கேப் அலாட் பண்ணுவாங்க. வரி பண்ணாதீங்க. லஞ்ச் எடுத்துட்டு வந்துறீங்களா? ஆமா, நான் லஞ்ச் எடுத்துட்டு வந்துடுவேன். சரி, நம்ம லஞ்ச்ல மீட் பண்ணலாம். நீங்களும் எங்களோட ப்ராஜெக்ட் தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றீங்களா? நான் பேக் அண்ட் சப்போர்ட்ல இருக்கிறேன். உங்க டீம்ல வர மாட்டோம். ம். அப்பா, நம்ம ஆபீஸ்க்கு வெப்சைட் இருக்குதா? வெப்சைட்டாப்பா? வெப்சைட் இருக்குது. அது ரொம்ப பழசுப்பா, முன்னாடி கிரியேட் பண்ணது. raminfo.org தானப்பா? ஆமாப்பா, அதே தான். மார்னிங் பார்த்தேன்ப்பா, அது ரொம்ப ஓல்டு வெர்ஷனா இருக்குது. இப்போ பிளாட்ஃபார்ம்லாம் மாறிடுச்சுப்பா, ஆங்குலர்லயே டிசைன் பண்றாங்க. அது கொஞ்சம் ரிச் லுக் தரும். வெப்சைட் நம்மளுக்கு நல்ல ரிச்சா பாஷா இருந்தா தானே கிளைண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க. கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்போ எதிர்பார்க்கறாங்கப்பா. கூவிஆர் அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டோம்னா நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சரிப்பா. சைட்டை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணணும். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டோ ஷூட் பண்ணலாம்ப்பா. ப்ராடக்டோட லுக் அண்ட் ஃபீல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும்ப்பா. அதையும் நானே பாத்துக்கிறேன். சரிப்பா, தொழிலோட முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுப்பா. என் சீனியர் ஒருத்தர் சென்னையில இருக்காரு, அவர் சாஃப்ட்வேர் கம்பெனில தான் இருக்காரு. அவர்கிட்ட நான் அந்த டிசைனிங் ஒர்க்கை கொடுத்துறேன்ப்பா. அங்கதான் லோ காஸ்டா இருக்கும், இங்கெல்லாம் காஸ்ட் அதிகமா இருக்கும் டிசைனுக்கு. அங்க பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிளஸ் கோஆர்டினேஷனுக்கும் பெட்டர் சொல்யூஷனா இருக்கும். அப்படியாப்பா? சரிப்பா. உனக்கு ஆஃபீஸ் சம்பந்தமா எந்த விஷயம்னாலும் கார்த்திகிட்ட கேளுப்பா. அந்த தம்பி தான் என் கூடவே இருக்கிறாரு. அந்த தம்பி நல்ல மனுஷன். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆஃபீஸ் விஷயம். அவர்கிட்ட கேளுப்பா, அவர் உனக்கு எல்லா உதவியும் பண்ணுவாரு. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? நானே எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? இங்க பாருங்க அத்தை, இனிமேட்டுக்கெல்லாம் இவ மாசமாக மாட்டா. இவளால ஒரு பிள்ளையும் கொடுக்க முடியாது. தம்பி, இந்த மாசம் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போங்க. என்னது ஆஸ்பத்திரியா? ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு ஆயில் தான் குறைஞ்சிச்சு, ஒன்னும் நடந்த பாடு இல்ல. இவளை கட்டினதுக்கு 2 எருமை மாடை வாங்கி மேய்ச்சிருக்கலாம். வீட்டுக்கும் உதவி இருக்கும், நானும் முன்னேறி இருப்பேன். இங்க பாருங்க அத்தை, அவளுக்கு படிப்பு முடியட்டும் முடியட்டும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. படிப்பு முடிஞ்சிட்டு அடுத்தது என்ன சொல்ல போறீங்க?
அவளை கட்டி வைக்க போறீங்களா இல்லையா? எனக்கு வயசாயிட்டே போகுது. நீங்களும் கட்டி வைப்பீங்க நானும் காத்துக்கிட்டே கிடக்குறேன். நான் சொந்த வீட்டு போக கூடாதுன்னு பாக்குறேன். சொந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னா அவளே கட்டி வச்சிருங்க. என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைக்கட்டும். அப்படி இல்லையா உங்க முடிவை சொல்லிடுங்க. இவளுக்கு இவ்வளவு நாள் சோறு பட்டதான் மிச்சம். தம்பி, நான் பொம்பளை புருஷன் இல்லாம தனியா கஷ்டப்படுறேன். என் பொண்ணோட வாழ்க்கையும் பாழாக்கிடாதீங்க. நீங்களாதான் வந்து கேட்டீங்க, நீங்களாதான் என் பொண்ணு மேல ஆசைப்பட்டீங்க. இப்ப நீங்களே இப்படி பண்றீங்க. என் கோவத்துல நியாயம் இருக்குதா இல்லையான்னு பாருங்க. இதே மாதிரி நீங்க ஒரு பிள்ளைய பெற்றிருந்து அந்த பிள்ளைக்கு வாரிசு கிடைக்காம இருந்தா நீங்க விட்டு வைப்பீங்களா? இல்ல அந்த மருமகளை வச்சு வாழ்வீங்களா? டாக்டர் தான் காத்திருக்க சொன்னாங்களாமே. இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்து பார்க்கலாம்ல. காத்திருந்து பார்த்து 10 வருஷம் காத்திருந்து பார்த்தது போதும். 10 வருஷம் பார்த்தாச்சு, இன்னும் என்னத்த பாக்குறது? எனக்கு தெரியாது அத்தை. இவ இவ்வளவு நாள் படிக்கிறான்னு சொன்னீங்க. படிப்பு தான் முடிஞ்சிட்டு இல்ல. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன செலவாகும்னு பாக்குறீங்களா? கோயில போய் தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துடுறேன். குடும்பம் நடத்தி பிள்ளைய கொடுத்தா போதும். தம்பி, அதுக்கு என்ன, பார்க்கலாம், நேரம் பார்க்கலாம். இப்போ பொண்ணை அழைச்சிட்டு போங்க. பொண்ணு அழைச்சிட்டு போவா? போய் அழைச்சிட்டு போக முடியாது. நான் வெளியூர் போறேன். இவ அங்க இருந்து என்ன பண்ண போறா? இங்க கிடக்கட்டும். வேண்டாம் தம்பி, விட்டுட்டு போவாதிய. 4 பேர் பார்த்தா தப்பா பேசுவாங்க. விட்டுட்டு போவாதிய. தப்பா பேசுவாங்கன்னு தெரியுதுல்ல. அவளை கட்டி வைங்க. 2 பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிடுறேன். வேற ஒருத்தி வந்தா இவளால வாழ முடியாது. இவ வாழ வெட்டியாதான் இங்க இருப்பா. அவ தங்கச்சியே கட்டி கொடுத்துருங்க. 2 பேரையும் வச்சு வாழ்ந்துக்கிறேன். இதுதான் முடிவு. முடிவுல மாற்றம் இல்ல. அவளுக்கு இன்னும் வயசு இல்ல தம்பி. வயசு இல்லையா? வயசு இருக்கா இல்லையான்னு ஊருக்குள்ள கேளுங்க. நான் சொல்லவா? அவளுக்கு வயசு இருக்கா இல்லையான்னு. ருக்கு, சொல்லுடா. ஏ பப்புக்குட்டி, ஊருக்கு போய் ஆடு கோழி எல்லாம் பார்த்தோன்னே என்ன மறந்துட்டியா? ஒரு சத்தத்தையும் காணுமே. சொல்லுடா. ஒன்னும் இல்ல. நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறேன்டி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுவும் ட்ரை பண்ணலடா. எதுவும் யோசிக்கல. ஏய், நீ சென்னைக்கு ஜாப்க்கு வரேன்னு சொன்னல, வரலாம்ல? நான் வேணா இன்டர்வியூ போற இடத்துல உனக்கு கேட்டு பார்க்கவா? 2 பேரும் கூட சேர்ந்து போய் பார்க்கலாம்டி. இன்டர்வியூவா? நான் சொல்றேன்டா. இல்லனா நீயே அப்ளை பண்ணிடி. லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணு. ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நீயே அப்ளை பண்ணி பாரு. நிறைய வேக்கன்ட் இருக்குடி. சொல்றேன்டா, அட்டென்ட் பண்றேன். ராம் துபாயில செட்டில் ஆயிட்டான்டி. ஜாலியா இருக்கிறான். உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணானா? இல்ல, எனக்கு எதுவும் பண்ணல. உன்னையெல்லாம் மறந்துட்டான் போல, அதனாலதான் உனக்கு பண்ணல. சரிடா, நான் அப்புறமா பேசுறேன். லிங்க்டின்ல அப்ளை பண்ணிடி. சீக்கிரமா இன்டர்வியூக்கு வா. யாரை கேட்டு வருமோ காதலின் ஞாபகம், என்னை பார்த்த பிறகும் ஏனின்